சீமானுக்கு திமுகவிலிருந்தும் அதிமுகவிலிருந்தும் வெளியேறக்கூடிய மாறக்கூடிய வாக்குகள் தாவேகாவிற்கு செல்வதற்கு வாய்ப்பில்லை. ஒரு அதிருப்தி இருக்கிறது. ஆட்சியில் சட்ட ஒழுங்கு, கட்டமைப்பு, எல்லா விஷயத்திலையும் பாலியல் வன்முறைகள், அந்த வெறுப்பு, அந்த அதிருப்தியெல்லாம் எங்கே வெளியாகும்? எதிர்கட்சிகளுக்கு தான் போகும். அந்த எதிர்கட்சிகளுக்கு போகும்போது யாருக்கு எவ்வளவு போகும் அப்படின்னு பார்க்கும்போது, கருத்தியல் ரீதியாக பார்க்கும்பொழுது இவருக்கு சீமானுக்கு அதிகமாக போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. நீங்கள் என்னங்க நீங்கள் அவங்களாம் 30%, 40% வாங்குறாங்க, இவர் 8% வாங்குறாரு, இந்த 8% என்னைக்கு 40% ஆகுது அப்படின்னு நீங்கள் கேட்டால் அந்த கேள்வியில் நியாயம் இருக்கிறது. ஆனால் ஒரே ஒரு நினைவூட்டல், 1970களில் முதலாக பாஜக என்ற பெயரில் பாராளுமன்றத்தில் நிற்கும் பொழுது வாஜ்பாய் அவர்கள் தலைமையில் வெற்றி பெற்றது 572ல் 2 சீட்டு. 50 வருடத்தில் இவருக்கு 2 சீட்லேருந்து இன்னைக்கு 240 கூட்டணி சேர்ந்தா கிட்டத்தட்ட 300 சீட். இந்த அரசியலில் அதை இங்கிலீஷில் சொல்லும்போது அரித்மெட்டிக்கல் ப்ரோக்ரஷன் சொல்ல மாட்டாங்க. 2 4 ஆகி 4 6 ஆகி 8 ஆகி 10 ஆகி அப்படி போகாது. 2 20 ஆகும், 20 50 ஆகும், 50 200 ஆகும். நான் ஒரு தோராயமாக சொல்லுவேன். பாராளுமன்றத்தில் இங்கே பார்க்கும்போதுனா 2 சீட்டு முதல்ல வரலாம், அப்புறம் 8 சீட்டு வரலாம், டப்புன்னு அடுத்ததில் 40 சீட்டு வரலாம், அதுக்கு அடுத்தது ஆட்சியை பிடிக்கும். இது எந்த கட்சிக்கும் பொருந்தும். அந்த வகையில் பார்க்கும்பொழுது முதல்ல தமிழ் தேசியத்திற்கு இதனால் விஜய் வரவினால் பெரிய பாதிப்பு இருக்காதுன்னு சொல்கிறோம். டெக்கான் ஹெரால்டுடைய இதில் பார்த்தீங்கன்னா அவங்க இல்லைன்னா என்னுடைய கணக்கில் அவர்களுடைய கணிப்பு ஓரளவுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியது. குறிப்பாக இன்னும் பகுத்து ஆய்ந்து பார்த்தால் அரசியல் கருத நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோதைய சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரிசக்தி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சரண்ராஜ், சொல்லுங்க சார். சமீபத்தில் டெக்கான் ஹெரால்டு அப்படின்னக்கூடிய ஒரு செய்தி நிறுவனம் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்காங்க. தமிழகத்தில் இப்போ விஜய் வருகையினால திமுக அதிமுக பெருசாக டேமேஜ் ஆகிறாங்க. ஆனால் தமிழ் தேசியவாதியாக சீமான் செயல்படும் போது அவரோட வாக்கு வங்கி எந்த இடத்துல வீக் ஆகுறதில்ல. அதே மாதிரி இவங்க 3 பேருக்குள்ள தனியாக போட்டி போவோம் திராவிட வாக்குகளை பிரிக்கிறதுக்கு. ஆனால் தமிழ் தேசிய வாக்கு வங்கி உயர்ந்துட்டே தான் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க சார் இதை? இல்லை, அதாவது திமுக தமிழ் தேசிய வாக்குகள் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? டெக்கன் ஹெரால்டில் விஜய் வருகை இல்லை, விஜய் வருகையினால என்னை பொறுத்த வரைக்கும் அதிகமாக பாதிப்புக்கு உள்ளாகக்கூடியது என்னுடைய அனுமானம். அதுவும் டெக்கான் ஹெரால்டுங்கிறது ஒரு ஆங்கில பத்திரிகை. இங்கே தமிழ்நாட்டில் டெக்கான் கிரானிக்கல்னு வரும். டெக்கான் ஹெரால்டு அது ஆந்திராவை மையமாக வைத்து தொடங்கப்பட்ட பத்திரிகை. ரைட்டு. அவங்க குறிப்பாக தென்னாட்டில் ஆந்திரம், தெலுங்கானா அதிகமாக இருக்கக்கூடியது, தமிழ்நாட்டிலையும் இருக்குது. அவங்களுடைய கருத்து விஜயுடைய வருகையினால் திமுக அதிமுகவுக்கு பாதிப்புன்னு அது ஏறக்குறைய சரியான கணிப்பு தான். அதிலும் குறிப்பாக திமுகவிற்கு அதிக பாதிப்பு இருக்குங்கிறது என்னுடைய கணிப்பு. அதாவது அது இன்னும் கொஞ்சம் உள்ளுக்குள்ளே பூந்து பார்க்கும் பொழுது, ஏன்னு சொன்னால் திமுக நீங்கள் என்னதான் இந்த பக்கம் எம்ஜிஆர், அந்த பக்கம் அண்ணாதுரை, அந்த பக்கம் ஜெயலலிதா, செங்கோட்டையன், இந்த பக்கத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் அஞ்சலி அம்மாள், அம்பேத்கர் அதெல்லாம் சொன்னால் கூட அதெல்லாம் நீங்கள் அடையாளம்னு சொல்லி என்னதான் ஃபிலிம் காமிச்சாலும் அதை தாண்டி மக்களுக்கு என்ன அப்படின்னு வரும்பொழுது திமுகவுடைய கொள்கையிலிருந்து எங்கிருந்து தாவேகா வேறுபடுகிறது, எந்த வகையில் வேறுபடுகிறதுன்னு இதுவரைக்கும் விஜய் அவர்களோ அவரை சார்ந்தவர்களோ எந்த இடத்திலும் திமுக ஊழல் கட்சி, எங்களுக்கு எதிரி கட்சி, எங்களை தொட்டு பாருங்க அப்புறம் ஃபீல் பண்ணுவீங்க, பஞ்சு பண்ணி பாருங்க, நாங்கள் திருப்பி உங்களை பஞ்சு பண்ணுவோம், இந்த மாதிரி இந்த டயலாக்கெல்லாம் அதெல்லாம் விட்டுருங்க. இந்த சினிமா டயலாக்லாம் வந்துட்டுங்க. இப்போ கூட ஏதோ ஒரு அது பேர் என்ன, ஒரு சர்வே ஒன்று, வேற ஒரு சர்வே, ஒரு தனியார் நிறுவனம். இந்த சர்வேயில் அவர் பேர் என்ன, ஸ்டாலின் அவர்கள் முதல்வர், அப்புறம் எடப்பாடி, அதுக்கப்புறம் விஜய், அதை இவர் சீமான், இல்லை திருமாவை சேர்க்கல அவங்க
ஏதோ நீங்கள் என்னை பார்க்குறத பார்த்தா நான் தான் சேர்க்க வேணான்னு சொல்லிட்டேன்ற மாதிரி பார்க்குறீங்க. நான் ஒன்றும் சொல்லலைங்க. அவங்களுடைய இதில் அவங்க அந்த 4 பேரை போட்டு இவங்க வந்து இதில் வந்து யாருக்கு வந்து ஆளுமை அதிகமாக இருக்கிறது, மக்கள் அணுகுமுறை எப்படி இருக்கிறது, அரசு திட்டங்களை வந்து நிறைவேற்றுவதில் எந்த அளவுக்கு மார்க் போடுறாங்க, 10க்கு இவ்வளோன்னு. மக்கள் அணுகுமுறையில் விஜய்க்கு வந்து 10க்கு 9 போடுறாங்க. அதில் யார் அந்த சர்வே எடுத்தாரோ, யாரோ செந்தில்குமார்னு ஒரு ஐயா, அவர் ஒரு நிறுவனம் வைத்திருக்கிறார், அவரும் அதில் அந்த வீடியோவில் வராரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவரே சொல்கிறாரு, இது வந்து மக்களோட சர்வேவை நாங்கள் வந்து அப்படியே அது கொடுத்துருக்கோம், ஆனால் வந்து இது ரியலிஸ்டிக்காக இல்லை. ஏன்னா அவர் மக்கள்கிட்ட எங்கே போனார்? மக்கள்கிட்ட அவர் போகாமல் 20 பவுன்சரோடு நிற்கும்போது தானே கரூரில் சம்பவமே நடந்தது. இப்போவும் அவர் வந்து அந்த இதில் கிரீஸ் தடவின்ற மாதிரி அந்த மாதிரி மக்களிடமிருந்து என்னையும் உங்களையும் பிரிக்க முடியாதுன்னு சொல்கிறாரு. ஆனால் வந்து அந்த கம்பத்துலலாம் வந்து கிரீஸ் தடவுறாங்க. அப்படி ஏறி வர்றவனை வந்து தூக்கி அப்படியே பவுன்சர் தூக்கி விட்டு எறிகிறாங்க. அப்போ மக்களுடன் அணுகுமுறைன்னு அவங்க சொல்றது, தியேட்டரில் விஜய் மூஞ்சியை பார்க்குறத வந்து அணுகுமுறைன்றாங்க. அப்போ அதாவது இப்போ செங்கோட்டையன் பேசியிருக்காரு, 9 தடவை எம்எல்ஏவாக இருந்த ஒரு தேர்ந்த முதிர்ந்த அரசியல்வாதின்னு. விஜயை வந்து திரையில் பார்த்தவர்கள் அனைவரும் ஓட்டு போட்டாலே அவர் முதல்வர் ஆகிவிடுவார். அப்படி பார்க்க போனால் இந்த நாட்டில் யார் பிரதமராக இருக்கணும் சொல்லுங்க பாப்பா? தேட்டரில் பார்க்குறவங்களா இல்லை பொதுவாக? இல்லை, பொதுவாக சொல்கிறேன். அதிகமாக மக்கள் விரும்பி பார்த்த ஒரு முகம், அவங்க தான் வந்து முதல்வர் ஆகணும்னா பிரதமரே ஆகக்கூடிய ஒரு முகம் தமிழ்நாட்டில் இருந்தது. ஞாபகம் வந்துச்சு, சில்க் ஸ்மிதா. சில்க் ஸ்மிதாவை ரசிக்காதவர் வந்து அதுவும் ஆண்களில் வந்து இருக்கவே முடியாது. ஒரு காலத்தில் பத்மினி, ராகினி, பானுமதி, அதுக்கப்புறம் சரோஜா தேவி, தேவிகா, இப்படி நான் சொல்லுது அந்த காலத்தில் ஒரு பழம்பெரும் கேஆர் விஜயா, ஜெயலலிதா, இப்படிலாம் வந்த எல்லாரையும் விட சிலுக்குக்கு வந்து ஒரு பெரிய ரசிகர் கூட்டம் இருந்தது. அந்த நேத்து ராத்திரி எம்மா அப்படிங்கும்போது இந்த தியேட்டர் முழுக்கவே எந்திரிச்சு எல்லா ரசிகர்களும் எம்மா அப்படிமா, அவர் தூக்கம் போச்சுடி அப்படிங்கும்போது உட்காந்துட்டு மறுபடியும் எம்மா அப்படிங்கும்போது எந்திரிப்பான். நான் வந்து எதுக்காக சொல்கிறேன்னா, உங்களுக்கு ஒரு அடையாளத்துக்காக சொல்கிறேன். அந்த முகம் பிரபலம், அந்த முகத்தை பார்ப்பதற்காக ஏங்குகிறார்கள் என்ற வகையில் இருந்தால் சிலுக்கு ஸ்மிதா என்றோ இந்த நாட்டின் பிரதமராகி இருக்க வேண்டும், முதல்வராக மட்டும் இல்லை. அவர் செங்கோட்டையும் அவர் ஏதோ சரியா அவர் கொடுத்த காசுக்கு கூறாரு. கொடுத்த காசுக்குன்னா சொல்கிறேன், கொடுத்த பதவிக்குன்னு வச்சுக்க, காசுனா காசுன்னு எடுத்துக்காரு, கொடுத்த பதவிக்கு கூறாரு. அதனால் நீங்கள் டெக்கான் நான் அந்த இதில் வரும்போது அணுகுமுறைன்னு போட்டு அப்புறம் வந்து ஒருத்தர் கேட்குறாங்க, இந்த அரசு திட்டங்களை செயல்படுத்தியும் இதில் விஜயையும் சீமானையும் அந்த இதில் வந்து நம்ம வந்து எடுத்துக்கவே முடியாது. ஏன்னு கேட்டால் அவர்கள் இதுவரை ஆட்சியிலே அமைச்சராகவோ ஏதோ ஒரு பதவியிலையோ இல்லை. அவர் எடப்பாடி இருந்திருக்காரு, அவர் இருந்திருக்காரு. அவங்களுக்கு ஏதோ ஒருத்தருக்கு 5.8, ஒருத்தருக்கு 6.5 ஏதோ ஒன்று நம்பர் போடுறாங்க. அது ஏதோ ஒரு கணக்கில் அவங்க போடுறாங்க. இவங்க 2 பேரும் அந்த செட்லேயே வரக்கூடாது. ஆக்சுவலாக இந்த ஒப்பீட்டில் அங்கே விஜய்க்கு 7.8 போடுறான். யாரை விட அதிகமாக? எடப்பாடியை விட அதிகமாக, ஸ்டாலினை விட அதிகமாக. நம்ம கேள்வி வந்து இவங்களை விட அவர் எப்படி அதிகமானார்ன்றது கேள்வி இல்லை. இவரும் சீமானும் தான் இது வரைக்கும் ஆட்சிக்கே வரலையே. அரசு திட்டங்களை செயல்படுத்துவதில் இவர்களுக்கு மார்க் எப்படி போட முடியும்? அதை கேட்குறாங்க அந்த அந்த சர்வே நடத்தினவர். இல்லைங்க, நாங்கள் பொதுவாக கேட்டோம். அதில் அவர் கேட்கும்போது நாங்கள் இது உங்களுக்கு வர சந்தேகம் எங்களுக்கு வந்தது. இவங்க தான் ஆட்சிக்கே வரலையே, இவங்களுக்கு ஏன் வந்து மார்க் பற்றி அவங்க கணக்கில் வராதுன்னு அவங்க அப்படி சொல்லாமல் பொதுவாக கேட்குறாங்க, ஃபில்அப் பண்ணி கொடுக்குறாங்க, இல்லை பதில் சொல்கிறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாரு, தாவேக்கா தொண்டர்கள் பதில் சொன்னது, அரசு திட்டங்களை எங்கே செயல்படுத்தியிருக்காரு விஜய்? அவர் தான் இது வரைக்கும் ஆட்சியிலையோ அமைச்சரவையிலையோ எங்கேயுமே ஒரு எம்எல்ஏவாக கூட இல்லையே. தலைவா படத்தில் என்ன சொன்னார் அவர்? ஒரு ஓட்டு கூட வந்து மிஸ் ஆச்சுன்னா, கள்ள ஓட்டு வந்தால் கூட ஜனநாயகத்துக்கு விரோதம் சொன்னாரா? சர்க்கார் படத்தில், அது சர்க்கார் படம்னு நினைக்கிறேன், சர்க்கார் படத்தில் சொன்னாரா? அப்புறம் இந்த படத்தில் என்ன சொன்னார்? ஏதோ ஒரு படம் பேர் சொல்லி டாக்டர்லாம் வந்து 5 ரூபாய்க்கு வைத்தியம் பண்ணணும்னு சொன்னாரா? மெர்சல். இப்படி வரிசையாக படமாக சொல்கிறான்.
டாக்டர்லாம் 5 ரூபாய்க்கு வைத்தியம் பண்ணணும்னு அவர் வசனம் பேசினா அதுதான் வந்து அரசு திட்டங்களை செயல்படுத்தியது. இப்போ ஒரு கால் என்றோ ஒரு நாள் 26 கிலோ 31 கிலோ 36 கிலோ 2000 விஜய் என்றோ ஒரு நாள் முதல்வராக வருவார் என்றே வைத்துக்கொள்வோம். நம்ம எல்லாரையுமே வாழ்த்துவோம். 5 ரூபாய்க்கு வைத்தியம் பார்க்கறதுக்கு முடியுமா? இயல்பு வாழ்க்கையில் நடக்கக்கூடிய காரியமா? ஏங்க அரசு ஆஸ்பத்திரியில் போனீங்கன்னா அங்கே இலவசம்னு பேர். அவன் ஆப்ரேஷன் பண்ணோன்னா தனியாக வந்து புரோக்கர் வச்சு கரெக்டாக அவ்வளோ கொடுத்தா தான் ஆப்ரேஷன் பண்ணுவார் டாக்டருங்கிறான். இலவசம்னு பேர். அப்புறம் 5 ரூபாய்க்கு வைத்தியம் பார்க்குறீங்க. எப்படிங்க 5 ரூபாய்க்கு வைத்தியம் பார்க்குற வருவான்? அதுவும் எங்க இந்த அரசு வந்து நீட் தேர்வை, திமுக அரசு வந்து நீட் தேர்வை எதிர்க்கிறது. தாவேகா விஜய் வந்து நீட் தேர்வை எதிர்க்கிறார். நீட் தேர்வை வந்து யாரெல்லாம் எதிர்க்கிறார்கள்? ஒரு சீட்டு மெடிக்கல் சீட்டு வந்து 3000, ஒரு ஆண்டுக்கு வந்து 3000 சீட்டு மெடிக்கல் சீட்டு தமிழ்நாட்டில் சுமார். ஒரு சீட்டும் குறைந்தபட்சம் 50 லட்சம் ரூபாய்க்கு போகுது. அந்த முதுகலை பட்டப்படிப்பெல்லாம் வந்து 1 கோடி ரூபா 2 கோடி ரூபாய்க்கு போகுது. அந்த தனியார் மருத்துவக் கல்லூரிகள்லாம் எவ்வளவு கோடிகள் வந்து ஒரு வருடத்திற்கு வந்து இதில் எல்லாமே வந்து கணக்கில் வராத பணம். ஒரு ட்ரஸ்ட் பேரில், ஒரு டொனேஷன் பேரில், வரி கட்ட வேண்டாத ஒரு கருப்பு பணம். இந்த கருப்பு பணம் தானே இங்கே வந்து நீங்கள் வந்து 5 ரூபாய்க்கு வைத்தியம் பார்க்குறதுக்கு எப்படி கொண்டு வருவீங்க? சரி, அப்படி 5 ரூபாய்க்கு வைத்தியம் பார்க்குறதுக்கு கொண்டு வருதுன்னா நீட் தேர்வை எதற்காக எதிர்க்க வேண்டும்? இன்றைக்கி வந்து நீட் தேர்வில் வந்து ஒரு ஆடு மேய்க்கும் தந்தையுடைய மகன் வந்து ஜீவித் குமார் என்கிற தமிழ்நாட்டு ஒரு 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 மாணவன் வந்து நீட் தேர்வு மூலமாக அரசு பள்ளியில் படித்து அந்த 7.5 எடப்பாடி கொண்டு வந்த அந்த 7.5% ஒதுக்கீடு மூலமாக வந்து மருத்துவனாகி இருக்கிறான். சப்போஸ் இந்த நீட் தேர்வு இல்லைன்னு வைங்க, நீட் தேர்வு வந்ததுனால தான் பின்னால் எடப்பாடி அந்த ஒதுக்கீடு கொடுத்தார். அந்த வகையில் எடப்பாடியை பாராட்டலாம். அப்படி வந்ததுனால தான் அன்றைக்கி 7 பேர் 8 பேருக்கு மேலே வந்து அரசு பள்ளியிலிருந்து 3000 மருத்துவக் கல்லூரி சீட்டுகளில் 7 பேர் 10 பேருக்குள்ளே தான் வந்து அரசு பள்ளி மாணவன். 3000 எங்கே இருக்குது? 7 எங்கே இருக்குது? இன்றைக்கி 700 பேர் அரசு பள்ளி மாணவன். ஏது? அந்த ஒதுக்கீடு பண்ணதுனால. அப்போ அந்த நீட் தேர்வுன்னு ஒன்று வரும்போது திறமைக்கு மதிப்பு கொடுத்து, அதே சமயம் அரசு பள்ளியிலிருந்து வருபவனுக்கு வந்து இந்த தனியாருக்கு வரக்கூடிய கோச்சிங் சென்டர் போன்ற வசதிகள், வாய்ப்புகள், அவனுக்கு பணம்லாம் இல்லைன்றதுனால அவனுடைய கட் ஆஃப் பாயிண்ட்டை கம்மி பண்ணி அந்த ஒதுக்கீடுன்னு வந்ததுனால அவனும் இன்னைக்கு மருத்துவர், ஒரு ஆடு மேய்க்கும் ஒரு தந்தையுடைய மகன் வந்து மருத்துவர் ஆக முடியுது. ஆனால் விஜய் என்ன பண்ணாரு? நீட் தேர்வு கூடாது என்கிறார். சரி, கூடாது என்று எதை வைத்து சொல்கிறார்? ஏங்க, நீங்கள் சினிமாவில் நடிக்கும்போது டாக்டர்லாம் 5 ரூபா வாங்கிட்டு பண்ணணுன்றீங்க. நீங்கள் சினிமாவில் அதை சொல்லும்போது 100 கோடி, இப்போ 150 கோடி ரூபா வாங்கிட்டு அந்த டைலாக் பேசுகிறீங்க. ஏன் 5000 ரூபாய் வாங்கிட்டு அந்த சினிமாவில் நடிக்கக்கூடாதா? இல்லையே. ஜனநாயகனுக்காக 225 கோடி வாங்கினாருன்னு சொல்கிறாங்க. தெரியல, அதெல்லாம் கணக்கில் காமிக்க போகிறாங்க. அதை விடுங்க, அது அவங்க பிரச்சனை, வருமான வரித்துறை பிரச்சனை. நம்ம என்ன சொல்கிறோன்னா, நீங்கள் சொல்வதற்கும் செயல்பாட்டிற்கும். அப்போது அந்த தாவேக தொண்டை என்ன நினைக்கிறான்னா, தலைவா படத்தில் பேசுனதும், சர்க்கார் படத்தில் பேசுனதும், மெர்சல் படத்தில் பேசுனதும், குருவி படத்தில் பேசுனதும் தான் அவர் வந்து அவருடைய செயல்பாடு. இல்லை, ஆட்சிக்கு வந்தால் தான் தெரியும். 5 ரூபாய்க்கு வந்து டாக்டர் வந்து மருத்துவம் கொடுக்க முடியுமா முடியாதாங்கிறது தெரியும். இலவசமாக கொடுக்கும்போதே அவன் இப்போ தனியாக பணம் 200 ரூபா கொடு 2000 ரூபா கொடுன்னு கேட்கும்போது 5 ரூபாய்க்கு வைத்தியம் எந்த ஆஸ்பத்திரியில் பார்க்க முடியுன்ற அந்த ஒரு யதார்த்தம் தெரியணும். ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து 30 தொகுதியில் எங்கள் தலைவர் ஜெயிப்பார், ஆனால் முதல்வர் அவர்கிட்ட போய் நீங்கள் என்ன பேச முடியும்? ஆக எதுக்கு இந்த சர்வேல வந்து நீங்கள் சொல்கிறது வந்து டெக்கான் ஹெரால்டில் வந்து அந்த எதுக்காக சொல்கிறேன்னா, திமுகவுடைய கொள்கைகளிலிருந்து எந்த விதத்திலும் தாவேகாவுடைய கொள்கை மாறுபடவில்லை. அதுவும் வந்து மக்களுக்கு எதிரான கொள்கைகள் எதெல்லாம் வந்து திமுக வந்து கடைபிடிக்கிறதோ, இது வரைக்கும் விஜய் வந்து மதுவிலக்கை பற்றி அதாவது ஒரு இடத்துல பேசியிருக்காரா? ஒரு மாநாட்டில் பேசியிருக்காரா? ஒரு பரப்புரையில் பேசியிருக்காரா மதுவிலக்கை பற்றி? எப்படி பேசுவார்? நான் எப்படி பேசுவாருன்னு கேட்குறதோட அர்த்தம் உங்களுக்கு புரியும்.
போதைப் பொருளை பற்றி இப்போ தான் பேசியிருக்காரு. அந்த திருத்தணியில் வந்து அது போதை ஏதோ சொல்லுவாங்க, யார் தான் வேதம் ஓதுறதுன்னு இல்லாமல் போச்சு. நம்ம எதையா சொல்ல போனால் வம்பு வரும். ஏதோ சொல்லுவாங்க, அவர் வேதம் ஓதலாம், இவர் வேதம் ஓதலாம் அப்படின்னு சொல்லி வேறு ஏதோ ஒரு பேர் சொல்லி அது ஓதலாமா, வேதம் ஓதலாமான்னு கேட்பாங்க. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அந்த வகையில் நீங்கள் இந்த சர்வே வந்து அப்போ பார்க்கும் பொழுது நீங்கள் சரி பொதுவான எதுக்காக வர்றோன்னா, அந்த சர்வே ஒன்று யாரோ எடுத்தாங்க, அதில் வந்து ஒரே அபத்தமாக வந்து அணுகுமுறை இதெல்லாம் வந்து அவங்களுடைய கணக்கே வேறு மாதிரி இருக்குது அப்படிங்கிறத விட்டுட்டு பார்த்தீங்கன்னா, டெக்கான் ஹெரால்டுடைய இதில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து என்னென்னா, என்னுடைய கணக்கில் அவர்களுடைய கணிப்பு ஓரளவுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியது. குறிப்பாக இன்னும் பகுத்து ஆய்ந்து பார்த்தால் திமுகவுடைய வாக்குகளை அதிகமாக பிரிக்கும். நான் அதிமுக வாக்கை பிரிக்காதுன்னு சொல்லலை. இந்த ரெண்டையும் ஒப்பிட்டு பார்க்கும்பொழுது திமுக வாக்குகளை அதிகமாக பிரிக்கும். அப்படி பிரிக்கும் பொழுது இது வந்து நாம் தமிழர் கட்சி, ஏன்னா இது தாண்டி 4வது அணியாக தானே. இன்னைக்கு ஒரு புது நியூஸ், காங்கிரஸ் ஒரு கால் வந்து திமுக கூட்டணியை விட்டு விட்டு இவர் பக்கம் அவங்க பேர் என்ன தாவேகாவுக்கு போயிட்டா, ப. சிதம்பரம் மறுபடியும் அந்த முன்னால் ஒன்று வச்சுருந்தார், தமிழக ஜனநாயக பேரவையா என்னமோ ஒன்று, தமிழக ஜனநாயக பேரவை தான் நினைக்கிறேன். ஒரு தனியாக ஒரு கட்சி ஆரம்பித்தார் நடுவில் கொஞ்ச நாள். ஆமாம், ப. சிதம்பரம் நம்மார். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் மூடிட்டார் அந்த கட்சியை. அந்த கட்சியை மறுபடியும் வந்து பேரவையா பேரணியா ஏதோ ஒன்று அது வந்து திருப்பி ஆரம்பிக்க போகிறார். என்னன்னு தெரில. தமிழ் ஓபிஎஸ் தனியாக கட்சி ஆரம்பிக்கிறாரு, மல்லை சத்யா ஆரம்பிச்சிட்டாரு. இப்படி எல்லாரும் வந்து இப்போ வந்து ராமதாஸும் வந்து திமுக கூட்டணிக்கு வராராம். ராமதாஸ் உள்ளே வந்தால் விசிகா வந்து வெளியே போகாமல் இருக்கிறதுக்கு ஏதோ சமாதானப்படுத்துகிறாங்களா. இதில் நான் கேள்விப்பட்டது என்னன்னால், ராமதாஸ் கூட்டணிக்கு வருவதாக வந்து பேசும் ஜி.கே. மணி அவர்களும் அந்த அருள் அவங்க 2 பேரும், நீங்கள் பாருங்கள் அது சரியாக வரலன்னா சொல்லுங்கள், நாங்கள் 2 பேரும் திமுகவுக்கு வந்துடுறோன்னு பேசிக்கிட்டு இருக்காங்களாம். யார்? அன்புமணி இல்லை, ராமதாஸோடு கூட இருக்க ஐயா ராமதாஸ் பெரியவரோட கூட இருக்கக்கூடிய ஜி.கே. மணியும் அவருடைய பையன்தான் அந்த இளங்குமரன். இப்போ தயாரிப்பாளர் சங்கத்தில், திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தில் கூட தலைவருக்கு நிற்கிறார். அவர் 3 பேர் நிற்கிறாங்க. அவர் தேனாண்டாள் ஃபிலிம்ஸ் ராமநாராயணம் பையன் அவர் முரளி ராமசாமி நிற்கிறாரு, மன்னன் அவர் நிற்கிறாரு, இவங்க நிற்கிறாங்க, இவர் நிற்கிறார் தமிழ்குமரன். லைக்காவில் இருந்தார். உண்மை கரெக்டாக சொல்லணுன்னா ஏறத்தாழ திமுக அணியின் தலைவராக நிற்கிறார். ஏன்னா அவர் உதயநிதியின் நண்பர். லைக்கா ரெட் ஜெயிண்ட் ஒன்றா ஒரு பீரியடில் அவங்களுக்குள்ள பல பண பரிவர்த்தனைகள் இருந்தபோது இப்படி, அதாவது நீங்கள் அந்த கேட்ட அந்த இதில் பார்த்தீங்கன்னா, அந்த டெக்கான் ஹெரால்டில் வந்தது பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வந்து நீங்கள் பார்க்கும் பொழுது இந்த திமுகவிற்கும் தாவேகாவிற்கும் பெரிதாக அந்த முகத்தை தவிர வேறு ஒன்றும் வித்தியாசம் இல்லை. அங்கே ஸ்டாலின் உதயநிதி முகம், இங்கே வந்து விஜய் முகம். இதை தவிர இந்த உடல் முழுக்க, அதாவது இப்போ இந்த இடமா வருது, இந்த ஏஐ மார்ஃபிங்லாம் வருது, உடம்பு அதே உடம்பு தான். தலையை மட்டும் நீங்கள் வச்சு மாற்றி இதை கட் பண்ணி அது தூக்கி அங்கே வைக்கிற மாதிரி அப்படி தான் இருக்குது தாவேகா. அந்த வகையில் திமுகவிலிருந்து பிரியக்கூடிய வாக்குகள் தான் தாவேகாவிற்கு அதிகமாக செல்லும். பாதிப்பு திமுகவிற்கு தான் இருக்கும், ஓரளவுக்கு அதிமுகவிற்கு இருக்கும். நாம் தமிழர் கட்சிக்கு பாதிப்பு இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. அப்புறம் நீங்கள் வந்து ப. சிதம்பரம் புதுசாக கட்சி ஆரம்பித்தா என்ன ஆகும், ஓ பன்னீர்செல்வம் கட்சி ஆரம்பித்தா அதுக்கெலாம் போகுமானா வாக்குகள் போகுமா, மல்லை சத்யா கட்சி போகும்னா அதெல்லாம் வந்து அப்படியே ஆரம்பித்தாலும் ஒரு பெரிய ஒரு வாக்கு வங்கி, கணிசமான வாக்கு வங்கின்னு ஒப்பிடக்கூடிய அளவுக்கு இல்லை. ஏதோ ஒரு சில தொகுதிகளில் மட்டும்தான் அவங்க நிற்பாங்க. அது ஒரு பெரிய நம்ம வந்து 234 தொகுதிகளிலும் நிற்கக்கூடிய கட்சிகளை மட்டுமே கணக்கெடுத்து பேசிக்கிறோம். இப்போ தேமுதிக கூட வந்து அதிமுகவில் பேசிக்கிட்டு இருந்தாங்க, திமுகலையும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்போது கிட்டத்தட்ட திமுகவில் 8 சீட்டு கொடுக்குறாங்கன்னு ஒரு பேசுகிற அளவுக்கு வருது. டிடிவி தினகரனும் ஓபிஎஸுமே திமுகவில் பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு வருது. எல்லாரும் எல்லா இடத்துலையும் பேசிகிட்டு இருக்காங்க. காங்கிரஸ் இங்கேயும் பேசுது, அங்கேயும் பேசுது. டிடிவி தினகரன் ஓபிஎஸ் இந்த பக்கமும் பேசுகிறாரு, தாவேகாலையும் பேசுகிறாங்க. இப்போ தாவேகா வந்து இந்த இது மாதிரி ஆகிப்போச்சு. தப்பாக நினைக்காதீங்க, இந்த ரோட்டில் நம்ம அர்ஜென்ட்டாக போகும்போது நமக்கு வந்து திடீர்னு வந்து பாத்ரூம் போனோம்,
டக்குன்னு பெட்ரோல் பங்க் எங்கேயாவது இருக்கான்னு பார்ப்போம். பெட்ரோல் போடணுமோ இல்லையோ பெட்ரோல் பங்கில் இருக்கிற பாத்ரூம் யூஸ் பண்ணலாம். இல்லை ஒரு பயணியர் விடுதி நடுவில் எங்கேயாவது 1 மணி நேரம் தங்கிட்டு போகணும், ஒரு பாத்ரூம் யூஸ் பண்ணணும், கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு போகணும், டிரான்சிட் கேம்ப்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தாவேகாவை காண்பித்து நான் அங்கே போயிடுவா, இல்லை நீ எவ்வளோ சீட்டு கொடுக்குற, காங்கிரஸும் சரி விசிகாவும் சரி மற்ற இவங்களும் சரி தாவேகாவை காண்பித்து தங்கள் அரசியல் பேரங்களை அதிகப்படுத்துவதற்கு தாவேகா பயன்படுகிறது என்பதை தவிர வாக்குகளை பிரிப்பது என்றால் என்னுடைய கணிப்பில் திமுகவுடைய வாக்குகளைத்தான் தாவேகா அதிகமாக பிரிக்கும். மற்றவர்களது பிரிக்கவே பிரிக்காதுன்னு சொல்ல அதிகமாக பிரிக்கும். நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் டெக்கான் கிரானிக்கலில் சொன்னதை இன்னும் கொஞ்சம் பகுத்து சொல்கிறேன். இதுதான் நடக்கக்கூடிய விஷயம். ஏன்னா அந்த தமிழ் தேசிய வாக்குகள் இன்னும் உயரம் இருக்காங்களா, அது முதல் எப்படி சார்? ஆமாங்க, இது பிரிஞ்சால் அது உயரம், இப்படி தானேங்க. இப்போது இங்கேருந்து பிரிஞ்சு போடுறான், இப்போ திமுகலேருந்து பிரிஞ்சு போடுறான், அவனுக்கு தாவேகாவுக்கு போட விருப்பம் இல்லை, இதே மாதிரி இல்லை அதிமுகவுக்கு போட விருப்பம் இல்லை. இப்படி எல்லாருக்கும் எந்த விருப்பம் இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. ஒரு காரண காரியம் லாஜிக் அவன் மனசில் என்ன இருக்குன்னு வெளியில் கேட்டால் கூட வேறு மாதிரி, சர்வேல கேட்கும்போது கூட பொய்யை சொல்லிட்டு போடுவான். இந்த பார்த்தா திமுக கார மாதிரி இருக்குது, திமுக தாங்க ஓட்டு போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போடுவான். அங்கே தாங்க போட போகிறேன், இந்த பக்கத்துலேருந்து கேட்கும்போது அந்த பக்கம் சொல்லிட்டு போவான். அதெல்லாம் தாண்டி அவனுக்குன்னு ஒரு லாஜிக்னு பார்த்தீங்கன்னா அந்த வகையில் பார்க்கும்பொழுது முதல்ல தமிழ் தேசியத்திற்கு இதனால் விஜய் வரவினால் பெரிய பாதிப்பு இருக்காதுன்னு சொல்கிறோம். அதை தாண்டி இப்போ போன இதில் பேசும்போது சகாயம் போன்றவர்கள் இணைந்தால் அதனால் சில வாக்குகள், அதனால் உடனே ஏதோ ஒரு 10% வாக்கு அதிகமாகிடும் அப்படின்னு நம்ம சொல்லலை. ஒரு சில இடங்களை அந்த ஒரு வாக்கு வங்கி அப்படி தான் அதிகமாகும். நீங்கள் என்னங்க நீங்கள் அவங்களாம் 30% 40% வாங்குறாங்க, இவர் 8% வாங்குறாரு, இந்த 8% என்னைக்கு 40% ஆகுறது அப்படின்னு நீங்கள் கேட்டால் அந்த கேள்வியில் நியாயம் இருக்கிறது. ஆனால் ஒரே ஒரு நினைவூட்டல், 1970களில் பாரதிய ஜனதா கட்சி என்று ஒன்று ஆரம்பித்தது. அதற்கு முன்னால் பாரதிய ஜனசங்கமாக இருந்தது. அதுக்கு முன்னால் அது ஜனதா கட்சி அப்படி போய் அதுக்கப்புறம் பாரதிய ஜனசங்கமாக பாரதிய ஜனசங்கமாகி அதுக்கப்புறம் தான் பாஜகவாச்சு. முதலாக பாஜக என்ற பெயரில் பாராளுமன்றத்தில் நிற்கும் பொழுது வாஜ்பாய் அவர்கள் தலைமையில் வெற்றி பெற்றது 572ல் 2 சீட்டு. அதுக்கப்புறம் அவர் 2000ல் ஆட்சி அமைச்சார். அது முழு மெஜாரிட்டி பெறாமல் திமுகவோடு கூட கூட்டணி சேரும்படி முதல்ல ஜெயலலிதா வந்தார்கள். 13 நாளில் அவர்கள் ஆதரவை வாபஸ் பெற்று கொண்டார்கள். அதுக்கப்புறம் திமுக கூட்டணி வந்தது, முரசொலி மாறன்லாம் அமைச்சராக இருந்தார். இது அப்போது ஒரு வாக்குகள். அப்புறம் மோடி வந்ததுக்கப்புறம் இப்போ பாருங்கள், ஒரு சரித்திரத்தில் இப்போ காங்கிரஸ் கிட்டத்தட்ட 1886 ஆரம்பிச்சது. அப்படின்னா அந்த இங்கே ஒரு 150 வருஷம் ரஃபா. பாரதிய ஜனதா கட்சி என்ற கட்சி ஆரம்பித்து பார்த்தீங்கன்னா 50 வருஷம். 50 வருடத்தில் இவர்கள் 2 சீட்லேருந்து இன்றைக்கி 240 கூட்டணி சேர்ந்தால் கிட்டத்தட்ட 300 சீட்டுக்கு வந்துட்டாங்களா? அப்போது இந்த அரசியலில் அதை இங்கிலீஷில் சொல்லும்போது அரித்மெட்டிக்கல் ப்ரோக்ரெஷன் சொல்ல மாட்டாங்க. 2 4 ஆகி 4 6 ஆகி 8 ஆகி 10 ஆகி அப்படி போகாது. 2 20 ஆகும், 20 50 ஆகும், 50 200 ஆகும். நான் ஒரு தோராயமாக சொல்றேன். பாராளுமன்றத்தில் இங்கே பார்க்கும்போதுனா 2 சீட்டு முதல்ல வரலாம், அப்புறம் 8 சீட்டு வரலாம், டப்புன்னு அடுத்ததில் 40 சீட்டு வரலாம். அதுக்கு அடுத்தது ஆட்சியை பிடிக்கலாம். இது எந்த கட்சிக்கும் பொருந்தும். நான் சீமானுடைய கட்சியை அதை மட்டும் மனசில் வச்சு சொல்லலை. ஒரு கால் விஜயே இப்படி சரியான வளர்ச்சி பாதையில் அவர் கட்சியை கொண்டு சென்றால் அந்த வகையில் தான் போகும். இன்றைக்கி 2 சீட்டு வாங்கினா 50 வருஷம் பொறுத்து தான் அவர் வாங்குவாருன்னு அவசியம் இல்லை. 2 தேர்தல்களில் ஒரு அப்படி 8 அடி 16 அடின்னு பாயக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை யாருக்கும் ஏற்படலாம். அந்த வகையில் சீமானுக்கு திமுகவிலிருந்தும் அதிமுகவிலிருந்தும் வெளியேறக்கூடிய மாறக்கூடிய வாக்குகள் தாவேகாவிற்கு செல்வதற்கு வாய்ப்பில்லை. அது திமுகவிலிருந்து பிரியக்கூடியது அங்கே தான் போகுது. அப்படின்னா பொதுமக்கள் இது வரைக்கும் இப்போ திமுக ஆட்சியில் மாற்றம், நீங்கள் பொதுமக்கள் எங்கே வேணாலும் போய் கேளுங்க, ஒரு அதிருப்தி இருக்கிறது ஆட்சியில். சட்ட ஒழுங்கு, கட்டமைப்பு, எல்லா விஷயத்திலையும் பாலியல் வன்முறைகள், அந்த வெறுப்பு, அந்த அதிருப்தியெல்லாம் எங்கே வெளியாகும்?
எதிர்க்கட்சிகளுக்கு தான் போகும். அந்த எதிர்க்கட்சிகளுக்கு போகும்போது யாருக்கு எவ்வளவு போகும் அப்படின்னு பார்க்கும்பொழுது, கருத்தியல் ரீதியாக பார்க்கும் பொழுது இவருக்கு சீமானுக்கு அதிகமாக போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லி நம்ம அதை வந்து பண்ணிப்போம். சார் பல்லர்களை தெளிவாக இருந்துச்சு. நேரத்தை நன்றி.